பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று கட்டினாங்க. பெரிய என்ஜினியர் தான் பிளான் போட்டார். கடினமா உழைக்கிற கொத்தனார் தான் கட்டினார். திறப்பு விழாக்கு யாரை கூப்பிட்டாங்கன்னு தெரியுங்களா? கொத்தனாரையா, உழைப்பாளியா, என்ஜினியரையா? இல்லீங்க, தொழிலதிபரைத்தான் கூப்பிட்டாங்க. இதுல இருந்தே தெரியலையா அந்தஸ்து யாருக்குன்னு? மரத்திலேயே வசந்த மரம் எதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? பனைமரம். அப்ப வாழ்க்கையில வசந்தவன் யாருங்க? பணக்காரன் தானே. பணம் இருந்தா படிப்பை வாங்கிடலாம், கடின உழைப்பையும் வாங்கிடலாம், ஏங்க உறவுகளை கூட வாங்கிடலாம். ஒன்னே ஒன்று மாத்திரம் வாங்க முடியாதுங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? 50 ரூபா கொடுத்தா 100 ரூபாயை வாங்க முடியாதுங்க. எதை போட்டாலும் பணமா மாறுற திருப்பூர்ல பணத்தை பத்தி பேசாம வேற எதை பத்திங்க பேச முடியும்? மேடம், மழை பெருசுதான். அதோட எது பெருசுன்னு பாத்தீங்கன்னா கடல். கடல் பெருசுதான். அதோட எது பெருசுன்னு பாத்தீங்கன்னா ஆகாயம். ஆகாயம் பெருசுதான். அதோட எது தெரியுமா இந்த உலகத்திலேயே பெருசு? கடின உழைப்பு தாங்க. அப்படிப்பட்ட கடின உழைப்பு மட்டும்தான் வாழ்க்கைய முன்னேற்றும். சாப்பிட்றதுக்கு பீஸா பர்கர்னு எது வேணா வாங்க முடியும், ஆனா பசிய வாங்க முடியுமா? மருந்து கடைக்கு போய் இந்த நோய்க்கு இந்த மருந்து நம்மனால வாங்க முடியும், ஆனா ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? ஆனா கடினமா உழைக்கணும்னு ஒரு மனோபாவத்தை நமக்குள்ள வாங்கிட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கைய முன்னேற்ற முடியுங்க. திருப்பூருக்கு ஏன் தெரியுமா திருப்பூர்னு பேர் வந்தது? கல்வி அறிவு இல்லாம, கையில பணம் இல்லாம, கை கொடுக்கறக்கு எந்த உறவும் இல்லாம திருப்பூர் மண்ணில் கால் எடுத்து வச்சா அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பா திருப்பு முனையா அமையுங்க. அப்படி ஒரு திருப்பு முனைய கொடுக்கறதுனாலதான் திருப்பூருக்கு திருப்பூருங்கிற பேர் வந்தது. ஏங்க மேடம், இன்னைக்கு உலகமே திருப்பூரை திரும்பி பார்க்குதுன்னா அதுக்கான காரணம் திருப்பூர் மக்களுடைய கடின உழைப்புங்க. அப்படிப்பட்ட கடின உழைப்பு தான் கண்டிப்பா வாழ்க்கைய முன்னேற்றுன்னு திருப்பூர்ல மண்ணுல பிறந்த பெருமையோட சொல்லிக்கிறேங்க. கல்வி கற்றா மோட்சம் உண்டே, படிச்சு முடிச்சா வேலை உண்டே, வேலை கிடைச்சா பணமும் உண்டே, பணமும் கிடைச்சா வாழ்க்கை உண்டே. வேற என்னங்க வேணும் உலகத்துல? இந்த பதவி, பட்டம், அந்தஸ்து, அதிகாரம், உயர்வு, உழைப்பு எல்லாம் ஒரு வீட்டுக்கு மேல மேல கட்டடத்தை போடுங்க. ஆனா அந்த கட்டடம் என்னைக்கும் நிலையா இருக்கணும்னு போடுறமே ஒரு பேஸ் மட்டம். அதுதாங்க எங்க கல்வி. பேஸ் மட்டமான நாங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானங்க பில்டிங்கான நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அக்கா சொன்னாங்க உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணும்ட்டு. ஒரு உழைச்சவனால தன்னை மட்டும் தான் உயர்த்திக்க முடியும், இதே படிச்சவனால ஒரு நாட்டவே உயர்த்த முடியுங்க. அந்த அக்கா சொன்னாங்க பணம் பணம் பணம்ட்டு. ஒரு பணம்ங்கிறது எப்படி தெரியுமா? ஒருவனுக்கு உணவை வாங்கி தரது. ஆனா கல்வி எப்படி தெரியுமா? அந்த உணவை அவனே தேடிக்கிறது எப்படின்னு சொல்லி கத்து தரதுங்க. பாப்பா சொல்லுச்சு உறவு முகவரியை அமைச்சு தருதுன்ட்டு. அதே உறவு தான் குழந்தை புறத்தோடையும் அந்த குழந்தைய குப்பை தொட்டியில போட்டு முகவரியை அழிக்கிறது. மேடம் ஒரு நிமிஷம். அக்கா, ஏதோ ஒரு அம்மா இருக்கலாம், அப்படியே இருந்தாலும் வேற ஒருத்தர் எடுத்து வளர்க்கறது இல்லையா? அந்த உறவு கை கெடுக்கிறது இல்லையா? நான் எல்லா தாய்மாரையும் சொல்லலங்க. ஏதாவது ஒரு தாய்மார் தப்பு செஞ்சா அது எல்லா தாய்மாரையும் பாதிச்சிருங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி, அந்த வளத்தை வலிமைப்படுத்தி, அந்த வலிமையை புதுமைப்படுத்தி, அந்த புதுமையை தாய்மைப்படுத்தி, அந்த தாய்மையை தனிமைப்படுத்தி, அந்த தனிமையை இளமைப்படுத்தி, அந்த இளமையை திறமைப்படுத்தி, அந்த திறமையை இந்த உலகத்திற்கெல்லாம் பிரதிபலிச்சு காட்டுறது எது? எங்க கல்வியா மட்டும்தாங்க இருக்க முடியும். அத்தகைய கல்வி தாங்க வாழ்க்கையில உயர வைக்குதுன்னு சொல்லி நான் பேச போறேன்.